ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிமிஷா. நாங்கள் அல்லரின் பார்க் நிறைய தடவை போயிருக்கோம். ஆனால் கொரோனா வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் போகிறோம். அல்லரின் பார்க்குங்கிறது ஒரு ஜூ. அங்கே நிறைய அனிமல்ஸ் இருந்தது. நாங்கள் பார்க்கும்போது இருந்ததை விட இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறையா புது புது அனிமல்ஸ் இருந்தது. நாங்கள் கேங்காக போய் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தது. நாங்கள்லாம் 1 வீக் ஒன்ஸ் மீட் பண்ணிக்கிறோம். ஆனாலும் வந்து புதுசாக பார்க்குற மாதிரியே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குற மாதிரியே மீட் பண்ணிப்போம். ஏன்னா அவங்களோடலாம் இருக்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளமிங்கோ கிட்டே போயிட்டு ஃப்ளமிங்கோவை பார்த்துட்டு இருந்தோம். அது குவைக்னு ஒரு மாதிரி சத்தம் கொடுத்துட்டு இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐஷு ஆண்டி வந்து பிஸ்கெட் பேக்கெட் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட பிஸ்கெட் வாங்கி அப்புறம் ஃப்ளமிங்கோ கொடுத்தோம். அது நல்லா சாப்பிட்டுச்சு. கொஞ்ச நேரம் அங்கே நின்று ஃப்ளமிங்கோவோட விளையாண்டுட்டு இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ளமிங்கோ கிட்டே. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து டக்கு டாட்டாய்ஸ்லாம் பார்க்க போனோம். இந்த ஃப்ளமிங்கோவோட ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு யாருமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகி டக்கு டாட்டாய்ஸ்லாம் பார்க்க போனோம். அங்கே நாங்கள் ஒரு பேர்ட் பார்த்தோம். அதை எல்லோரும் வந்து மண்டை மேலே கொண்டேன்னு சொல்லி கேலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நிஜமாலே அந்த பேர்ட் வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. ஹெட்டில் ஒரு க்ரௌண்ட் இருந்த மாதிரி. அந்த இடத்துல வந்து டக்கு டாட்டாய்ஸ்லாம் இருந்தது. அந்த டாட்டாய்ஸ் வந்து அந்த தண்ணியை சுற்றி வந்துட்டே இருந்தது, குட்டி டாட்டாய்ஸ் அது. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் பார்க்க போனோம். அங்கே வந்து ஒயிட் பீகாக் இருந்தது, பேரட்ஸ் இருந்தது. அந்த இடத்துல வந்து ராபிட்ஸும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போய் பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அங்கே வந்து இந்த ஜூவில் வந்து இருக்க நிறைய அனிமல்ஸ் என்னென்னா வந்து மானும் ஆடும் தான். இதில் ரெண்டுமே வந்து எல்லா நிறைய கண்ட்ரீஸில் உள்ள ஆடு வகைகள், அது மாதிரி வந்து கோட் டைப்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அவங்க நிறையா இது வச்சுருந்தாங்க. மானும் நிறைய வெரைட்டியான மான் இருந்தது. கொம்பு வச்சது அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. முதல்ல இந்த இடத்தெல்லாம் வந்து பஸ்ஸில் தான் பார்ப்போம். எங்களுக்கு கொடுத்த டிக்கெட்ஸ் படி 5 o'clockன்னு மென்ஷன் பண்ணியிருந்தது. நாங்கள் என்ன நினச்சோன்னா பஸ்ஸு வந்து 5 o'clock போல் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் தான் 5 o'clock ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது பஸ்ஸு இல்லை அப்படின்னு. அதுக்கு பதிலாக கோல்ஃப் கார்ட் வந்து எல்லாருமே அதில் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து சரி 5 o'clock. இதில் என்ன காமெடினா, இது ரொம்ப நேரமாக குதிரை ஒயிட்டாக இருந்தோடனே குதிரைன்னே நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து போர்டெலாம் படித்து பார்த்தோன்னு தான் தெரியுது இது வந்து கழுதைன்னு. பக்கத்தில் இருந்தது குதிரை. இந்த டாங்கிக்கு வந்து அந்த டேட் பாம் ட்ரீயில் இருந்து இலையெல்லாம் பறித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆட்டுக்குட்டி கொடுக்குறதுக்கே வந்து சைட்லலாம் அவங்க அதுக்கு தான் வச்சுருந்தாங்களான்னு தெரில, லீவ்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் அது கீழெல்லாம் இறங்கி அதை பறித்து கொடுத்துட்ருந்தோம். அதுக்கு அதை கேமலுக்கும் பறிச்சுட்டு போய் கொடுத்தோம். அங்கே ஒரு ஆஸ்ட்ரிச் இருந்தது. அந்த ஆஸ்ட்ரிச் வந்து பக்கத்தில் வரும்போது கொத்திர போகுது அப்படின்னு சொல்லி நானும் அதையும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து எனக்கு வந்து ஆஸ்ட்ரிச் வந்து தமிழில் நெருப்பு கோழின்னு தெரியல. அவன் வந்து இங்கிலீஷில் நெருப்பு கோழின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான் போல். எப்படி நினச்சிட்டு அவன் தப்பாக சொன்னானான்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி இருந்தது. அதுதான் இந்த மாதிரி காமெடிலாம் அங்கே நிறையா நடந்தது. அன்னைக்கு கேமலுக்கு புல் கொடுத்துட்ருக்கும்போது அது தனுஷா கிட்டேயே வந்து அது மூஞ்சியை கொண்டு வந்துருச்சு. உடனே வேதாந்த் வந்து என்னை கடிக்க வரியா அப்படின்னு சொல்லி டயலாக் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆட்டுக்குட்டிக்கு கேமலுக்குலாம் வந்து புல் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது உலக சாதனை மாதிரி அதெல்லாம் முடிச்சுட்டு ஏன்னு வந்து சவுண்டு கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேரும். அங்கே வந்து லயன், டியர், பியர், ஜீப்ரா, சிம்பான்சி, ஜிராஃபி, ஒயிட் டைகர், மங்கி, ஸ்னேக் இருந்தது. 2 பாம்பு இருந்தது. வெயிட்டான பாம்புன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த கழுத்துலலாம் போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பிளாக் பேந்தர் இருந்தது. அங்கே கிட்ஸ் பார்க்கு, ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்தது. அங்கே குட்டீஸ்லாம் வந்து எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் நல்லா அங்கே போய் என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.